த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். காமராஜர் ஏசி பயன்படுத்தினாரா இல்லையா அப்படின்ற மாதிரியான விவாதங்கள்லாம் தமிழ்நாட்டில் இப்போ ரொம்ப வேகமாக நடந்துகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஆனால் அதை எல்லாத்தையும் விட நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான காமராஜர் தொடர்பான வரலாறு, அதுவும் டெல்லி சம்பந்தப்பட்டது இருக்கு. அதை பத்தி நான் நிறைய தேடி பார்த்தேன். எனக்கு பெரிய அளவுல ஊடகங்கள்ல இது சம்பந்தமான விஷயங்கள் வந்த மாதிரி தெரியல. நிச்சயமா இது பதிவு செய்யப்படணும்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் இந்த வீடியோ. பசு பாதுகாப்பு அப்படின்றத இந்தியன் கான்ஸ்டிடியூஷனல்ல ஃபண்டமெண்டல் ரைட்டா சேர்க்கணும் அப்படின்றத இந்தியாவுடைய அரசியல் சாசன நிர்ணய குழு இருக்காங்கல்ல, அவங்க முன்னாடியே முன்வைக்கப்பட்டது. ஆனா அந்த குழுவுடைய தலைவராக இருந்த அம்பேத்கர் அவர்கள் அதை நிராகரிச்சிருந்தாரு. இருந்தாலும் கூட விலங்குகள் பாதுகாப்பு அப்படின்ற வசதிக்குள்ள இந்த பசு பாதுகாப்பு அப்படின்றது வந்துடும். சரி, இதுக்கும் காமராஜருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த பசு பாதுகாப்பு அப்படின்ற விவகாரம் தான் டெல்லியில காமராஜருடைய உயிரையே குடிக்க பார்த்துச்சு. 1963 அக்டோபர் 9 அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவரா காமராஜர் அவர்கள் நியமிக்கப்படுறாரு. அதுக்கு முன்னாடி அவர் தமிழ்நாட்டுடைய முதல்வராக இருந்தாலும் கூட அவர் வகுத்த பிளான் கேவின் படி முக்கியமான அரசு பதவிகள்ல இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர்கள்லாம் அந்த பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு கட்சி பணிக்கு வரணும், இளைஞர்கள் கிட்ட அப்படியான பொறுப்புகளை ஒப்படைச்சிடணும் அப்படின்றத அந்த திட்டம். அந்த திட்டத்தின் அடிப்படையில தான் அவரும் அவருடைய முதல்வர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக பொறுப்பேற்றிருந்தாரு. அப்படி பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா இந்தியாவுக்கான மிக முக்கியமான சட்டங்களை உருவாக்குறதுல மத்திய அரசுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துலதான் காமராஜர் இருந்தாரு. அப்படி அவர் முன்வைத்த மிக முக்கியமான திட்டங்கள்ல ஒண்ணுதான், அப்போ இந்தியா முழுவதும் பசு பாதுகாவலர்கள் அப்படின்ற பெயர்ல நிறைய வன்முறையாளர்கள் அப்பாவி பொதுமக்களை தாக்கி கொண்டுகிட்டு இருந்தாங்க. அதை தடுக்கிறதுக்கு கடுமையான சட்டத்தை உருவாக்கணும் அப்படின்ற யோசனைகளை மத்திய அரசுக்கு அவர் வழங்கிக்கிட்டே இருந்தாரு. சரியா அதே நேரத்துலதான் பசு பாதுகாப்பு அப்படின்றத ஒரு தனி சட்டமா உருவாக்கணும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ், ஜனசங்கம் மாதிரியான அமைப்புகள் ரொம்ப தீவிரமா இறங்கியிருந்தாங்க. ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கு கீழே இருக்கக்கூடிய நிறைய பிரிவுகள் இதுக்கான நாடு தழுவிய அளவிலான போராட்டங்கள் எல்லாம் மேற்கொண்டுட்டு இருந்தாங்க. இந்த சூழல்ல தான் நவம்பர் 2, 1966 டெல்லியில நடந்த காங்கிரஸ் கட்சியுடைய காரிய கமிட்டி கூட்டத்துல இந்த பசு குண்டர்களுக்கு எதிராக காமராஜர் மிக கடுமையான முறையில பேசியிருந்தாரு. துரதிருஷ்டவசமான விஷயம், அதே நேரத்துல தான் டெல்லியில இந்த பசு பாதுகாவலர்கள் மிகப்பெரிய அளவுல போராட்டத்தை நடத்துறதுக்கு திட்டமிட்டிருந்தாங்க. காமராஜருடைய இந்த பேச்சு இந்த போராட்டக்காரர்களுக்கு ஒரு தூண்டுதலா அமைஞ்சிருச்சு. உடனடியா தங்களது போராட்டத்தை தீவிரப்படுத்தினாங்க. 1966 நவம்பர் 7 டெல்லியில அவங்க போராட்டத்தை தொடங்கினாங்க. நாடு முழுவதும் இருந்து சாமியார், சன்னியாசிகள் அப்படின்னு ஏராளமானோர், அந்த காலகட்டத்திலேயே கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் அதிகமான கும்பல் டெல்லியில குழுமி இருக்கலாம் அப்படின்னு ஒரு தரவுகள் சொல்லப்படுது. இந்த போராட்டக்காரங்க கையில கத்தி, திரிசூலம், வாள் மாதிரியான ஆயுதங்களை வச்சுக்கிட்டு தான் டெல்லியில போராட தொடங்கினாங்க. கொஞ்ச நேரத்திலேயே கலவரம் வெடிச்சிரும் அப்படின்னு எதிர்பார்த்திருந்த மாதிரியே கலவரம் அப்படின்றது வெடிக்குது. டெல்லியில இருக்கக்கூடிய பார்லிமெண்ட் மீதும் இந்த கும்பல் தாக்குதல் நடத்துறாங்க. த ஹிந்து பத்திரிகை ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. அதுல 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் அப்படின்றது தான் சுதந்திர இந்தியாவில இந்திய நாடாளுமன்றத்தின் மீது நடத்தப்பட்ட முதல் தாக்குதல் அப்படின்னு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இந்த வன்முறை கும்பலுடைய மிக முக்கியமான இலக்குகள்ல ஒண்ணு டெல்லியில இருந்த காமராஜருடைய இல்லம். இப்ப இருக்கக்கூடிய பழைய பார்லிமெண்ட்ல இருந்து ஜந்தர் மந்தருக்கு வரக்கூடிய சாலையில தான் காமராஜருடைய வீடு அப்படின்றது இருந்துச்சு. உடனடியா இந்த வன்முறை கும்பல் கையில பெட்ரோல்ல நனைக்கப்பட்ட துணி மூட்டைகளா எடுத்துக்கிட்டு காமராஜர் வீட்டை நோக்கி போறாங்க. நாலா பக்கமும் சூழ்ந்துகிட்டு அவருடைய வீட்டை தாக்க முற்படுறாங்க. இது சரியா மதியம் 2 மணியிலிருந்து 3 மணி வரை அப்படின்றது பதிவாகி இருக்கு. காமராஜருக்கு ஒரு வழக்கம் இருந்துச்சு. மத்தியான நேரத்துக்கு உணவுக்கு அவரு எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு வந்துருவாரு. வீட்டுக்கு யாராவது விருந்தாளிகள் வந்திருந்தாங்கன்னா அவங்களோட பேசிட்டு இருந்துட்டு கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்க போவாரு. அப்படி அந்த அன்னைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் உடைய பத்திரிகையாளரான ரங்கராஜன் அவர்கள் வீட்டுல இருந்திருக்கிறாரு. அவர் கூட சேர்ந்து சாப்பிட்டுட்டு தூங்க போயிட்டாரு காமராஜ். சரியா அதே நேரத்துல ரங்கராஜன் அவர்களும் வீட்டுல இருந்து கிளம்பலாம் அப்படின்னு முயற்சி பண்ணும் பொழுதுதான் கடுமையான கும்பல் அப்படின்றது சேர்ந்திருக்கிறாங்க. அந்த நேரத்துல இவங்க 2 பேரை தவிர வீட்டுல 3 பேர் தான் இருந்திருக்கிறாங்க. ஒருத்தர் காமராஜருடைய சமையல்காரரான அம்பி, 2வது பாதுகாவலரான நிரஞ்சன், 3வது சேவகரான பகதூர் சிங். இதுல நிரஞ்சனும் பகதூர் சிங்கும் வீட்டுக்குள்ள வன்முறை கும்பல் வராம இருக்கிறதுக்காக தடுக்க பாக்குறாங்க. நிரஞ்சன் அவர்கள் அவர் கையில வச்சிருந்த துப்பாக்கியை வச்சு முடிஞ்ச வரைக்கும் கூட்டத்தை கலைக்கணும்னு வானத்தை நோக்கி சொல்றாரு.
ஆனாலும் கூட வன்முறை கும்பல் கல்லெல்லாம் எடுத்து வீசுறாங்க. இதுல நிரஞ்சனுக்கு கடுமையான காயம் அப்படின்றது ஏற்பட்டுருச்சு. 2 பேருமே உயிரை காப்பாத்திக்கணும் அப்படின்றதுக்காக உடனடியா வீட்டுக்குள்ள போய் உள்ள இருந்து தாள் போட்டுக்கிறாங்க. காமராஜர் எந்திரிச்சு வந்து, நான் வெளியே போய் அந்த கும்பல்கிட்ட பேசுறேன், அவங்களை கலைஞ்சு போக சொல்றேன், நான் சொன்னா கேட்பாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நிரஞ்சனும் சரி பகதூர் சிங்கும் சரி, இப்ப நீங்க வெளியே போகாதீங்க, உங்க உயிருக்கே ஆபத்துன்னு அவர் சொல்ல கேட்காம அவரை தடுத்துறாங்க. அவரை வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிடுறாங்க. சமையல் கட்டு வழியா எப்படியாவது உள்ள போயிடலாம் அப்படின்னு இந்த வன்முறை கம்பல் நினைச்சு சமையல் கட்டுக்குள்ள போயிருக்காங்க. அங்க வயசான ஆளான அம்பி அவர்கள் இருந்திருக்கிறாரு. அவரை இழுத்துட்டு வந்து போட்டு அடி நடிச்சிருக்காங்க. அவருக்கு சமீபத்துலதான் வயிற்றுல ஒரு ஆபரேஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்றதுனால அவருக்கு கடுமையான வலி அப்படின்றது ஏற்படுது. வலியில துடிச்சுக்கிட்டே என்னை கொன்னுடுங்க, இதுக்கு மேல என்னால உயிரோட இருக்க முடியாது, எனக்கு வலி தாங்க முடியலன்னு கதறி இருக்கிறாரு. அப்ப யாரோ ஒருத்தர் அவர் மேல பெட்ரோலை ஊத்தி இருக்கிறாரு. சரியா அதே நேரத்துல மயக்கம் வந்து அம்பி சரிஞ்சு விழுந்துடுறாரு. இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்த அதே நேரத்துல காமராஜருடைய அறையில இணைக்கப்பட்டிருந்த ஏசியை அகற்றிட்டு அந்த ஓட்டை வழியா உள்ள போயிடுறதுக்கும் சில கும்பல் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. சமையல் கட்டு வழியா போக முடியல அப்படின்னு அங்க இருந்த பொருட்கள் எல்லாம் போட்டு எரிக்க தொடங்கி இருக்கிறாங்க. இதனால கடுமையான புகை அப்படின்றது வந்திருக்கு. காமராஜருடைய வீட்டுக்கு பக்கத்துலதான் விபி ஹவுஸ்னு சொல்லப்படக்கூடிய எம்பிக்கள் தங்கக்கூடிய வீடுகள் அப்படின்றது இருக்கு. இப்பவும் அந்த அடுக்குமாடி கட்டடம் டெல்லியில இருந்துகிட்டு தான் இருக்கு, செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. அங்கிருந்து காமராஜர் வீடு தாக்கப்படுது அப்படின்றத பார்த்தவங்க உடனடியா காவல்துறையினருக்கு தகவல் சொல்றாங்க. ரொம்ப அதிர்ஷ்டவசமா அன்னைக்கு காவல்துறையினர் உடனடியா காமராஜர் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்க இருந்த வன்முறை கும்பல் எல்லாம் விரட்டி விட்டதுக்கு அப்புறமா காமராஜர் அவரோட வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்து அங்க எரிஞ்சுகிட்டு இருந்த பொருட்களை எல்லாத்தையும் அவரே கைப்பட மண்ணெல்லாம் அள்ளி போட்டு அணைச்சிருக்கிறாரு. இப்ப நான் சொன்ன இத்தனை தகவல்களையுமே நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல பத்திரிகையாளர் ரங்கராஜன், அவரு குமுதம் பத்திரிகையில இது எல்லாத்தையுமே அவர் கைப்படவே பதிவு செஞ்சிருக்கிறாரு. இந்த வன்முறை நடந்துச்சுன்னு சொன்னல, இது பத்தின தகவல்கள் அத்தனையுமே இந்தியா ஆஃப்டர் காந்தி அப்படின்ற தனது புகழ்பெற்ற நூலில் ரொம்பவும் புகழ்பெற்ற வரலாற்று ஆய்வாளரான ராமச்சந்திர குஹா பதிவு செஞ்சிருக்கிறாரு. இது எல்லாத்தையும் விட காமராஜர் மீது நடத்தப்பட்ட இந்த கொலை முயற்சியை நிச்சயமா பதிவு செய்யணும். வரக்கூடிய நாட்கள்ல வரக்கூடிய சந்ததியினருக்கு இது சம்பந்தமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு 1967 இப்ப திராவிடர் கழகத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய கி வீரமணி காமராஜர் கொலை முயற்சி சரித்திரம் அப்படின்ற பெயர்ல தனி புத்தகத்தையே எழுதியிருக்கிறாரு. ஆனா இந்த புத்தகத்தை எழுத உத்தரவு போட்டது யார் தெரியுமா? தந்தை பெரியார் தான். காமராஜர் இந்தியாவுடைய சொத்து, அவர் மீது இப்படியான ஒரு கொலை முயற்சி அப்படின்றது எடுக்கப்பட்டிருக்கு. இது எக்காரணத்து கொண்டும் இந்தியர்கள் மறக்கக்கூடாது, அது மீண்டும் மீண்டும் நினைவூட்டி கொண்டே இருக்கணும். அதுக்காக இந்த புத்தகத்தை எழுதக்கூடிய வேலையை நீங்க தான் செய்யணும்னு கி வீரமணி அவர்கள்ட்ட பெரியார் கேட்டுக்கொண்டது இல்ல, பெரியார் உத்தரவிட்டதன் அடிப்படையில தான் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கு. இப்பவும் இந்த புத்தகம் அமேசான் உள்ளிட்ட பல தளங்கள்லயும் அவைலபிளா இருக்கு. தேவைப்படக்கூடியவங்க யாரா இருந்தாலும் போய் படிங்க. வரலாறு அப்படின்றது இப்படியான விஷயங்கள்ல தான் நினைவு கூறப்படணும். ரொம்ப சில்லியான விஷயங்களை பேசி அத்தகைய தலைவர்களை பத்தின அவதூறுகளை பரப்புறதன் மூலியமா நம்ம சாதிக்க போறது எதுவுமே கிடையாது. ஆனா இப்படியான மறைக்கப்படாமல் இருக்க வேண்டிய உண்மைகள் அப்படின்றது தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கணும். இந்த ஒரே காரணத்துக்காக தான் இந்த வீடியோ நான் உருவாக்கி இருக்கிறேன். இப்போ காமராஜர் கொலை முயற்சி பத்தியும் காமராஜர் பத்தி இப்ப நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அரசியல் துவேஷங்கள் பத்தியும் உங்களுக்கு என்ன தோணுது? உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட த கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில் தான் அந்த சேனலை நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த மாதிரியான மிக முக்கியமான விஷயங்கள் தான் விவாதிக்கப்பட வேண்டிய விஷயங்கள். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாத பல விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை தமிழ் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் டெல்லியிலிருந்து இந்த யூடியூப் சேனலை நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்காக நான் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது உங்களுடைய ஆதரவு மட்டும்தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோஸை நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.